ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்டான ரெனோ ட்ரைபஸோட ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன், இது டெக்னோ வேரியன்ட். ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டுமே அடுத்தடுத்த வேரியன்ட். இந்த ரெண்டு வேரியண்ட்ல எந்த ரெனோ ட்ரைபர் வாங்குறது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ரெண்டு ரெனோ ட்ரைபர்ஸும் நமக்கு ரிவ்யூவாக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் ரெனோட்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ரெனோட்டில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணோம், டெஸ்ட்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட் தான் ஒரு பட்ஜெட்டில் வருது, அதாவது 10 lakhs பட்ஜெட்டில் வர வேரியன்ட் தான் இது ரெண்டும். இன்ஃபேக்ட் 8 lakhs பட்ஜெட்குள்ளேயே வரும். இந்த எவல்யூஷன் வேரியன்ட்டோட எக்ஸோரூம் பிரைசிங் 7,24,000 rupees பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னோ வேரியன்ட்டோட எக்ஸோரூம் பிரைசிங் 7.99 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே 8 lakhs பட்ஜெட்டில் தான் வருது. டிசைன் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்டுமே ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேரியன்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கிடைக்குது. ஒரு டியூல் பேரலில் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. இந்த டெக்னோ வேரியன்ட்லையுமே அதே ஃபினிஷ் தான், அதே ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. கிரில் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. புது ரெனோட் லோகோ வந்துருது. அண்ட் இந்த எவல்யூஷன் வேரியன்ட்லையுமே அதே கிளாஸ் பிளாக்ல கிரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே நியூ ரெனோட் லோகோவுமே வந்துருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் மட்டும் அடிஷனலாக இந்த டெக்னோ வேரியன்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ட்ரீட்மெண்ட்ல வந்துடும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் எதுவுமே இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்குமே கிடையாது. இன்ஜின் ஆப்ஷன் பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே சேம் 1 liter 3 cylinder நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 bhp அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ரெனோ ட்ரைபர்ல டாப் அண்ட் எமோஷன் வேரியன்ட்ல தான் கிடைக்கும். இந்த ரெண்டு வேரியன்ட்லுமே உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த ரெனோ ட்ரைபர் உங்களுக்கு கிடைக்கும். சைட் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் ரெனோ ட்ரைபர்ல எந்த வேரியன்ட் எடுத்தீங்கனாலுமே ஸ்டீல் வீல் தான் கிடைக்கும். அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் டாப் எண்டில் அலாய் வீல் டிசைன்லேயே ஒரு ஸ்டீல் வீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃப்ளெக்ஸ் வீல் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அலாய் வீல் மாதிரியே ஒரு டிசைனில் இருக்கும். எவல்யூஷன் வேரியன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165/80 or 14 inch கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் இதுக்கு அடுத்த வேரியன்ட் போகிறப்போ 15 inch ஸ்டீல் வீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபெண்டரில் இண்டிகேட்டராக கொடுத்துருக்காங்க இந்த எவல்யூஷன் வேரியன்ட்டுக்கு. ஓஆர்எம்ஸ் பார்த்தோன்னா ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்ட்லுமே ஒரு மேட் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரேஞ்சுமே இந்த வேரியன்ட் கிடையாது, ஆனால் ஒரு ஆண்டனா மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் அடிஷனலாக ரூஃப் ரேல்ஸ் ஆட் பண்ணால் இந்த பொசிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் இருக்க மாதிரி தான் அந்த ரூஃப்மே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த டெக்னோ வேரியன்ட்டோட சைட் ஆங்கிள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறாங்க. பட் இது ஆல் பிளாக்ல இருக்கிறதுனால ஒரு அலாய் வீல் மாதிரியே ஒரு ஃபினிஷில் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 185/65 or 15 inch கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து எவல்யூஷன் வேரியன்ட்ல ஃபெண்டரில் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஓஆர்எம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒர்க்ஸுமே வந்துடுது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது. டோர் ஹேண்டில் ஒரு கிளாஸ் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இந்த ஓஆர்எம்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். மேலே ரூஃப் ரைட்ஸ் வந்துடுது. ஆண்டனா நார்மலான ஆண்டனா தான். ஸோ ரெண்டு வேரியன்ட்டுக்குமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹாலஜன் டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், பிரேக் லைட்ஸ் எல்லாமே வருது. இந்த டெக்னோ வேரியண்ட்டில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வந்துருது. பிரேக் லேம்ப்ஸுமே இதில் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது. இதில் வந்து நார்மலாக தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய ட்ரைபரில் இருந்து அதே டெயில் லேம்ப்ஸ் தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் ரியரில் வாஷர் ரிப்பேர் டிஃபங்கர் எதுவுமே கிடையாது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியரில் 3 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. அண்ட் ரியர் பம்பருமே பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர் எதுவுமே கிடையாது. புது ரெனோ லோகோ அண்ட் ஆல்சோ ரெண்டு டெயில் லேம்பையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாடிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல அதுவுமே இருக்குது. 84 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார்லையுமே வரும். பேஸ் வேரியண்ட்லேருந்து 7 seater ஆப்ஷனுமே இந்த ரெனோ ட்ரைபரில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் ரிப்பேர் கிட் வந்துடும். ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது மட்டும் இந்த வேரியண்ட்டில் மிஸ் ஆகுது. இந்த வேரியண்ட்டோட ரியர் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறப்போ இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இதில் வந்து ரியரில் வாஷர் வைப்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் டிஃபாகர் கிடையாது. ரியரில் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைபர் பேஜிங், 3 பார்க்கிங் சென்சர்ஸ், ரியரில் ஸ்கிட் பிளேட் அண்ட் 2 ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமராவுமே அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக உங்களுக்கு எவல்யூஷன் வேரியண்ட்லேருந்தே வந்துடும். ஸோ இன்னொரு அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த சீட்ஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு இந்த ட்ரைபரில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இந்த வேரியண்ட்லையுமே பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த டெக்னோ வேரியண்ட்லையுமே அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தேர்ட் ரோ சீட்ஸ் வேணாம்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல்க்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் காரோட கீ. லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. ஒரு நார்மலான கீ ஃபாப் தான் வருது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது. அதான் இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் கிடையாது. பட் 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால்
தனித்தனியாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு இந்த இடத்துல வந்துருது. ரியர் சீட் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா டோர்லேயே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் கலர்ஸ் சிமிலர் தான், ஒரு பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் பிளாக்ல டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கு மேனுவல் அட்ஜஸ்ட் தான் வருது. ஸோ இன்டீரியர் சீட்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு ஒரு ஆல் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக்ல தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டியரிங் வீல் தான். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான் வருது. குரோமில் அந்த புது ரெனோ லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் வந்துடும். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துடுது. இதில் லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்துருது. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சர் மீட்டர் அண்ட் ஃபியூல் மீட்டர் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. இதில் வந்துட்டு ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டைம் வந்துடுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான காராக இருந்தாலுமே இதில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. பட் இதுக்கு பின்னாடி எதுவும் கிளாஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே டச் பண்ணாலே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 18 டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே உங்களுக்கு கிடைக்கும். கைட்லைன்ஸுமே இதில் வந்துடும். பட் ஆனால் அடாப்டிவாக வராது. நீங்கள் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த போர்ஷன் ஒரு 80% வரைக்கும் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். மிச்ச போர்ஷனில் சென்சர்ஸ் வரும். பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த டச் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படிங்கிறது வருது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல ஹசர் லேம்ப்கான பட்டன், லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான அந்த சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் வந்துருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி அண்ட் சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்பின் மாடல் கியர் பாக்ஸோட கியர் லிவர் வந்தது. அண்ட் ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவரை புல் பண்ணி தான் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனோட வரும். பட் இதில் வந்துட்டு அது கிடையாது. ரியர் ஏசி வென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸுமே இந்த இடத்துல வந்துருது. இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த டெக்னோ வேரியண்ட்லேயே உங்களுக்கு 2 க்ளோ பாக்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் அண்ட் இதுக்கு கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் கிடைக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் கீழே மட்டும் ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த க்ளோ பாக்ஸே நல்ல ஒரு சைஸில் தான் இருக்குது. IRVM மேனுவலாக கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்படி திருப்பி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் வந்துருது. இங்கே அந்த மைக்ரோஃபோனுமே கொடுத்துருக்காங்க. ரியா சீட் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் டாப் அண்ட் எமோஷன் வேரியண்ட்டோட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட ஃபேப்ரிக் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ட் ரோலையுமே அதே மாதிரி தான் ஒரு ஆல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அதே மாதிரி ஒரு ஆல் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரோவில் சார்ஜிங் சாக்கெட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. பி கலரில் ஏசி வென்ஸ் வந்துடுது. ஸோ இது வந்து இந்த எமோஷன் வேரியண்ட். டெக்னோ வேரியண்ட்டில் இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சீட்டோட ஃபேப்ரிக் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம டெக்னோ வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதுலேயுமே சிமிலரான ஒரு கீ தான் வருது. இதில் லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. ஒரு கீ ஃபோப் தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரிட்ராக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் எலக்ட்ரிக்கலி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோர் ஹேண்டிலோட டிசைன் சேஞ்ச் ஆகுது. இது ஒரு பிரஸ்ட் அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. அந்த வேரியண்ட்டில் ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் தெரியும். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீலில் கொடுத்துருக்க இந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்னால தான். ஸோ அதில் வந்துட்டு இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் அடிஷனலாக ஆட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எவல்யூஷன் வேரியண்ட்டில் பார்த்து தான். இதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே வந்துருது. அண்ட் ஆல்சோ எவல்யூஷன் வேரியண்ட்டில் பார்த்து அதே டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. முக்கியமான சேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர்டு டிசைன் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருது. அண்ட் ஆல்சோ அடிஷ்னலி இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு கூலிங் ஃபங்க்ஷனோட ஒரு க்ளோ பாக்ஸ் இந்த இடத்துல சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியர் ஏசிவென்ட்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. கியர் லிவர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் வித் ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த கேபினோட எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சேம் அதே தான் மேனுவலான ஏசி சார்ஜிங் சாக்கெட்ஸ் அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் IRVM கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த எவல்யூஷன் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்கணும். பிகாஸ் அதெல்லாம் மேண்டேட்ரி பேஸ் வேரியண்ட்லேருந்தே அவங்க கொடுக்கணும். பட் இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் தான் வருது. ஸோ இது தவிர வேறு ஏதாவது மேஜராக சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்டோட அந்த பேட்டர்ன் தான். ஸோ அந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரஸ்ட் தான் கிடைக்குது. ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோலையுமே அதே மாதிரி ஒரு சீட் டிசைன் தான் இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ரோவில் சார்ஜிங் சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது 2 கார்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துருது. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் சேஃப்டிலையுமே ரெனோ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே கண்டிப்பாக 6 ஏர்பேக்ஸ் வருது. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபைனலி ப்ரைசிங். ஸோ இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.96 lakhs பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னோ வேரியண்ட்டோட ஆன் ரோட்
ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.84 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பக்கமாக அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வரும். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்டில் எது வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஒரு ஃபீச்சர் லோடாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெக்னோ வேரியண்ட் எடுத்துக்கலாம். ஆல்சோ எனக்கு பேசிக்காக இருந்தால் போதும், லுக்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ரெண்டு ரெனோ ட்ரைபஸோட ஒரு டீட்டெயில்டான வேரியண்ட் கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு கார்ஸில் உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.